Yeah, okay, guys. So, welcome back to எத்தனாவது கிளாஸ்லாம் எனக்கு தெரியல. ஓகேவா? எத்தனாவது ரெக்கார்டிங் கிளாஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் டெக்னிக்கலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இட்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கிளாஸ். ஓகே, ஸோ ஃப்ரம் த பேசிக் வாட் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா மார்க்கெட்டு ஹை லோ அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. ஓகே, லைக் some people சொல்லலாம், ப்ரோ ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, இது அப் ட்ரெண்ட் ப்ரோ சொல்லலாம். ஓகே, ஸோ அது இப்படி இருக்கு அப்படின்னா இது டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. லோயர் ஹை லோயர் லோ, லோயர் ஹை லோயர் லோ, லோயர் ஹை லோயர் லோ, இது டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. ப்ரோ இது ரெண்டுமே இல்லாம இங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்கும் ப்ரோ. அது சைடு வேஸ் ப்ரோ, கன்சால்டேஷன் ப்ரோ, ரேஞ்ச் ப்ரோ, எனிதிங் எனிவே. ஸோ இதெல்லாம் ட்ரெண்டா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அங்கே வரல. ஸோ நான் இந்த கோர்ஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், எதாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் சொல்லிக் கொடுக்குற எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதனால் லெட்ஸ் டைவ் இன்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரைஸ் வந்து ரேண்டமாக மூவ் ஆகாது. ப்ரைஸ் வந்து இங்கே இருக்க ப்ரைஸ் லைக் இங்கே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா ஐ வில் டேக் திஸ் அண்ட் இங்கே ப்ரைஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு போகணும். ஸோ அது வந்து ரேண்டமாலாம் போகாது. ஓகேவா? ஓகே, அது வந்து ரேண்டமாக மூவ் ஆகாது, ரேண்டமாக மூவ் ஆகாது. அதுக்குன்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஓகேவா? அதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. ஓகேவா? அதுதான் ஸ்மார்ட் மணி பிஹேவியர். அந்த ஸ்மார்ட் மணி பிஹேவியர் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுது. மேபி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து ஒரு லைன் போடுறேன், இந்த லைன் இருக்குல்ல. ஸோ இந்த லைனில் இருந்து, நான் லைன்னு சொல்ல ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன், இந்த ப்ரைஸில் இருந்து இந்த ப்ரைஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்குது. இட்ஸ் ஸ்மார்ட் மணி. ஸ்மார்ட் மணின்னு நான் மீன் பண்ணுறது அல்கோவை மட்டும்தான். ஓகே, ஸோ இங்கேருந்து போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இன்டென்ஷன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் மணி அதாவது இந்த அல்கோஸோட டார்கெட் வந்து இந்த ஹையாக இருக்கலாம், இது இருக்கலாம். இது எதனால் இருக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்டாப்ஸ் இருக்கலாம். மேபி இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை வச்சுருக்கலாம். ஓகேவா? இப்படி ஸ்விங் ஹை வச்சுட்டு வந்துருக்கலாம். அதனால இது வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கலாம். ஓகேவா? ட்ரைங் டு மேக் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் போகுது. மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆல்கோஸ் புஷ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ உனக்கு வந்து அதோட இன்டென்ஷன் இங்கே போகணும், அதோட டார்கெட் இங்கே போகணும், அதோட பிஹேவியர் வந்து மேலே கீழே மேலே கீழே போகுது. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு கேண்டிலுக்குமே விக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு கேண்டிலுக்குமே விக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஹை லோ அதோட விக்கு. ஓகேவா? ஸோ ஐ சைட் தட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு கேண்டிலோட ஓப்பன் வச்சுக்கலாமே. ஓகே, எனி டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி. ஓகேவா? தென் அதோட க்ளோஸ் வந்து இதுன்னு வச்சு ஐ வில் ஜூம் இட். ஓகேவா? இது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸ் அப்படின்னாலும் அந்த கேண்டிலுக்கு அப்படின்னு ஒரு சின்ன மேனிப்புலேஷன் பண்ணணும். அக்யூமுலேஷன் நான் PO3 லேசாக தெரிஞ்சிருந்தா புரியும் நான் சொல்கிறது. இல்லை அப்படின்னா நோவே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. PO3 கிளாஸ் பார்த்துக்கலாம் தெளிவாக. ஓகேவா? ஸோ திஸ் என்ன கலர் கொடுக்காதுன்னே தெரிய மாட்டேது. தெரியுமா? ஓகே, லேசா கலர் யாரா கொடுக்குறது. ஐ வில் சூஸ் எல்லோ. ஓகே, ரோஸ் வச்சுட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிச்சு. ஓகே. ஸோ ஓகே, ஒவ்வொரு கேண்டிலுக்கும் விக் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் த விக். ஸோ PO3
தெரிஞ்சா அவங்களுக்கு தெரியும். இது ஓப்பன் அண்ட் இது லோ அண்ட் இது ஹை அண்ட் இங்க க்ளோஸ். ஓகேவா? ஸோ அப்ப என்ன? ஓப்பன் பிரைஸுக்கு இந்த இடத்துல வந்தது விக்கா இருக்கும். ஓகேவா? தென் இந்த இடத்துலயும் விக்கு தான் இருக்கும். இதை கொஞ்சம் நான் மேலே தூக்கிக்கிறேன். ஓகே, ஸோ இதுவும் விக்கா தான் இருக்கும். ஸோ பாடி அப்படிங்கிறது இந்த நடுவில் இருக்கிறது மட்டும்தான் பாடியா இருக்கும். ஓகேவா? ஸோ நோ வரிஸ். இது செலக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதே தான். இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸ்மார்ட் மணி அதாவது அல்கோஸ் வந்து எல்லா கேண்டலுக்கும் விக்கு கொடுக்கணும். ஸோ எல்லா கேண்டலுக்கும் மேனிப்புலேஷன் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரக்சராக வருது. ஓகேவா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு கொடுக்குற ஒவ்வொரு விக்குமே ஒவ்வொரு மேனிப்புலேஷனுமே உங்களுக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ரக்சராக ஆக்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? புரிஞ்சா ரைட். ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் காட்டுவேன். ஸோ அண்ட் ஓகேவா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ப்ரைஸோட ஸ்டோரி லைன். அண்டர்ஸ்டாண்ட் தட். இங்கே இருக்க ப்ரைஸ் இருக்குல்ல, ப்ரைஸோட ஸ்டோரி லைனே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான். ஸ்மார்ட் மணி வந்து ரேண்டமாக பைசெல் பட்டன் அழுத்த மாட்டாங்க. அல்கோஸ் வந்து ரேண்டமாக பைசெல் பண்ணிட்டு இருக்காது. ஓகேவா? அதுக்குன்னு ப்ரைஸை மூவ் பண்ணுறதுக்கு சர்டைன் ஃபேஸஸ் இருக்கு. ஒரு சில ஃபேஸை வச்சு தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணணும். ஓகேவா? அதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. ஓகேவா? அதுதான் லிக்விடிட்டி. ஸோ அதுக்குன்னு ஓகேவா? ஸோ அண்ட் தட்ஸ் இட். அதோட டார்கெட் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ தென் ரீட்டைலரோட மைண்ட் செட் அப்படிங்கிறது ஹையர் ஹை ஹையர் லோ இப்படி இருக்கு. ஹை லோ ஹையர் ஹையர் லோ எல்லாம் சாப்டர் ரெண்டு மேலே ஹையை பிரேக் பண்ணும்போது எல்லாமே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறது ரீட்டைலர் சைக்காலஜி. ஓகே, ரீட்டைலர் மைண்ட் செட். ஓகேவா? ஸோ அந்த ரீட்டைல் லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு ஸ்மார்ட் மணி வந்து இந்த ஹை லோ ஹையர் ஹை ஹையர் லோ அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் போக மாட்டாங்க. ஓகேவா? அதாவது அல்கோஸ் அதை ரெஸ்பெக்ட் பண்ணாது. அல்கோஸுக்கு தேவையானது லிக்விடிட்டி, இன்ஜினியர் லிக்விடிட்டி. ஓகேவா? லிக்விடிட்டி ஆல்ரெடி இன்ஜினியர் பண்ணி வச்சிருக்கோம். அதையே மேனிபுலேட் பண்ணிட்டு தான் டெலிவரி பாயிண்ட்டை எடுத்து டெலிவரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ என்ன நான் மீன் பண்ண வரேன் அப்படின்னா, ஸோ நான் சொல்றது இது வந்து ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அல்கோஸ் வந்து இதை வந்து ஆல்ரெடி இன்ஜினியர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டீலிங் ரேஞ்ச். டீலிங் ரேஞ்ச் இந்த இடத்துல இருந்து போகிறேன் அப்படின்னா இது ஈக்குலிபிரியத்துக்கே வராமல் ஒரு ப்ரீமியம்லேயே இருந்துட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அது மாதிரி லிக்விடிட்டியாக இருக்குது. ஸோ தென் அந்த டீலிங் ரேஞ்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போகிறோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அதையே ஒரு தட்டு தட்டிட்டு ஓகே மார்க்கெட் அல்கோஸ் வந்து இந்த லோவியை ஒரு தட்டு தட்டிட்டு என்ன பண்ணும், இந்த இடத்துல இருந்து பை ஆகி மேலே போகும். சம் பீப்புள் இதை வந்து ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் ரியாலிட்டி இஸ் இது வந்து இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவோட ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப்ஸை ஹன் பண்ணிட்டு ஓகேவா லிக்விடிட்டியை எடுத்துட்டு மார்க்கெட் நம்மளுக்கு இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி கொடுத்து மேலே போகும். ஓகேவா? ஸோ அதுதான் அல்கோஸோட லாஜிக். ஐ மீன் ஸ்மார்ட் மணியோட லாஜிக். எனி திங் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிறது அல்கோஸ் தான், இன்ஸ்டியூஷன் இல்லை. இன்ஸ்டியூஷனோட வேலை வேற, பேங்க்ஸ். ஓகேவா? அவங்களுக்கு இந்த யார் இன்வெஸ்டர் அண்ட் மற்ற வேலையை பார்க்கறதுக்கு நேரம் சரியாது. அது வந்து மார்க்கெட்டில் வந்து உட்காந்து நம்மள மாதிரி பைசெல் பட்டன் அழுத்த மாட்டான். ஓகேவா? ஸோ எப்படி கோல்டு வந்து இந்த ப்ரைஸ் வந்துருச்சு அட்ரா செல்ல அட்ரா பையா அப்படிலாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். ஓகேவா? ஸோ அவனுக்குன்னு வேற சர்டைன் வேலை இருக்கு. எல்லாமே அல்கோஸ் மட்டும்தான். ஐ ஆல்ரெடி டீச் அல்கோஸ் எப்படி மூவ் ஆகும், அல்கோஸ் டைப்ஸ் அப்படின்னு நான் டீச் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அல்கோஸ் வந்து ஸ்டாப் அண்ட் பண்ணும் இஃப் யூ வாண்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலயே உனக்கு வந்து இந்த ஜோன் ஓகேவா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் அண்ட் பண்ணதில்லை, அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு குட்டி அக்யூமுலேஷனை போட்டிருக்கோம். குட்டி அக்யூமுலேஷன்ல என்ன போட்டிருக்கோம், ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுற ஆளுக்கும் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டாப் அண்ட் பண்ணுற ஆளுக்கும் இங்கே ஸ்டாப் அண்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் எக்ஸிக்யூஷன் அல்கோஸ் வந்து என்ட்ரி போட்டுக்கிட்டே போய் டெலிவர் பண்ணிடும். ஆல்சோ எல்லா அல்கோஸ்க்கும் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அதே தான் மார்க்கெட் ஹேஸ்